370 நாங்கள் பெறுவோம், 400 எங்கள் கூட்டணி பெறும் என்று பாஜக சொல்வது ஒரு ஹம்பக். இந்த எண் அவர்களுக்கு வரப்போவதில்லை. அவர் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார் அப்படின்னு ராகுல் காந்தியோ அகிலேஷோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ பேசுறது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை செய்ய மாட்டேன்னு அவர் சொன்னாலும் அந்த பேச்சை அவர்கள் பேசுறது அப்படிங்கிறது அதுவுமே ஒரு சரியா படலை. நான் கணவன்கிட்ட நான் எங்கே ஓட்டு போட்டேன்னு மனைவிகள் சொல்ல மாட்டேங்கிறேன். அடுத்த தேர்தலேருந்து அப்படி கேட்கறது அநாகரிகம். இந்த அளவுக்கு இந்த மக்கள் ஜனநாயகத்தை அப்படி வரிச்சுக்கிட்ட ஒரு மக்களை இவ்வளோ கொச்சப்படுத்த முடியாது. 1977 தேர்தலை இந்திரா நடத்திய விதம் அவ்வளோ அருமையானது. இன்னைக்கு அந்த தேர்தலை யாரும் குறை சொல்ல முடியாது. உள்ளபடியாக அந்த தேர்தலில் தோற்றாலும் கூட இன்றைக்கு நெருக்கடி நிலைக்கு அப்புறம் ஒரு தேர்தலை வச்சு அவங்க தோற்றாங்கிற ஒரு வரலாறு இருக்குல்ல, அது இன்னைக்கு நாம வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். மரியாதை அரசியல் அடிப்படையில் ஒரு கட்சி சார். இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது நீங்கள் பயன்படுத்துவீங்க, நாளைக்கு என்கிட்ட வந்தால் நான் பயன்படுத்துவேன். காங்கிரஸ் தலைவர்கள் பலர் இவ்வளோ மோசமாக பயன்படுத்த முடியுமாங்கிறது இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதை எங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நரேந்திர மோடி முதல்வராக இவ்வளோ காலம் நீடித்திருக்க முடியாது குஜராத்தில் சிதம்பரம் ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க. நீங்கள் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் கொடுத்துருக்கிறதுங்கிறது அது ஒரு சமூக நீதியினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல். நீங்கள் இன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அவங்க ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இந்த ஸ்கூட்டி வழங்குகிற திட்டமாக அல்லது இப்போ ஸ்டாலின் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பஸ் பயண திட்டமாக இருக்கு, எல்லாமே ரொம்ப ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை. உண்மையாக பிரதமருக்கு மெட்ரோ மேலே கவலை இருக்குன்னா உத்தரப்பிரதேசிலேருந்து அது வரக்கூடிய வருமானம் சார்ந்த கவலை இருக்கு. மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாடு மாதிரி யாருக்கு உண்மையிலே நிறைய தேவை இருக்கும் அங்கே செய்யலாம். அந்த காட்டிலும் குறைந்த தேவை உள்ள ஒரு மாநிலத்தில் நீங்கள் வாக்குக்காக கொண்டு போய் இந்த விஷயத்தெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்போ நீங்கள் நட்டப்படுவீங்களான்னா நட்டப்படுறீங்க. யூபிலெல்லாம் மெட்ரோ ஃபெயிலியராக தான் போயிட்டு. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சமஸ் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 10 ஆண்டுகள் பாஜக என்ன செய்தது, சாதனைகள் இல்லைன்னா வரப்போறக்கூடிய அரசாங்கம் அமைந்த உடனே என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தேர்தலில் முன்வைத்தாங்கன்னா மக்கள் அதை எதுன்னு ஒப்பீடு செய்து வாக்களிப்பதற்கு எளிதாக இருக்கும். ஆனால் ஒரு 1.5 மாத காலம் ஏறத்தாழ தேர்தல் தொடங்கியதுலேருந்து ஒரு முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 இதுக்குள்ள இந்து முஸ்லீம் விஷயத்துல பேசுறது, திருப்பி நான் அப்படி பேசல, அது மாதிரி பேசினா நான் ஒரு பொதுவான தலைவராக இருக்க முடியும். அப்புறம் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் உள்ள வடக்கு தெற்கு அப்படின்ற ஒரு பிரிவினை அந்த பேசுறது, இடஒதுக்கீடு விஷயம் பேசுவது, இதையெல்லாம் ஒரு பிரதமர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறதுன்றது ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக அவர் இல்லை. ஒரு இடத்துலையும் ஒரு மாறுபட்ட கருத்து, அதுக்கு பின்னர் ஒரு விளக்கம் அப்படின்னு போகும்போது மக்கள் எதன் அடிப்படையில் புரிந்து கொண்டு நிற்க முடியும்? ஒரு தலைவர்னா ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார் அப்படின்ற எந்த அடிப்படையில் அவங்களால புரிந்து கொள்ள முடியும்? இல்லை, அது சங்கடமான விஷயம்தான். என்ன விஷயம் அப்படின்னா, உண்மையாக நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டுகளில் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு அவருடைய அரசு பணி ஆற்றியிருக்கா அப்படின்னா முக்கியமான சில பணிகள்லாம் ஆற்றியிருக்காங்க. அதை முன்னிறுத்தி அவங்க ஓட்டு கேட்க முடியுமானா தாராளமாக கேட்கலாம். ஒப்பீட்டு அளவில் பேச முடியுமானா பண்ணலாம். எல்லா கவர்மெண்ட்லேயுமே ஃபெயிலியர்ஸ் இருக்கும், செட்பேக்ஸ் இருக்கும், காரியங்கள் நடக்கவும் செஞ்சிருக்கும். எது எப்படி ஆகினோம் தன்னுடைய பணிகளை முன்னிறுத்தி அவர் கேட்பதற்கு ஒன்றுமே நடக்கலைங்கிற அளவுக்கெல்லாம் இந்த 10 ஆண்டுகள் போகலை. நான் அப்படி நினைக்கல. இன்னைய வரைக்கும் நான் என்னுடைய எல்லா நேர்காணல்லையுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே முதல் முறையாக 370 நாங்கள் பெறுவோம், 400 எங்கள் கூட்டணி பெறும் என்று பாஜக சொல்வது ஒரு ஹம்பக். இந்த எண் அவர்களுக்கு வரப்போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் 2019 அவர்கள் வென்ற 303ங்கிற இடத்துக்கு கூட அவங்க வரப்போறது இல்லைங்கிறத முதல்ல நான் தான் சொன்னேன். அதில் ஆரம்பித்து நீங்கள் 1.5 மாதத்துக்கு நான் முன்னாடி சொன்னப்ப பலர் அதை பிரமிப்போடையும் என்னாச்சு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தோடையும் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு தேசிய ஊடகங்களே அதை பேச ஆரம்பிச்சு. இந்த நெடுக நான் கொடுத்துருக்க எல்லா பேட்டிகள்லையுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், தனிப்பெரும்பான்மை கட்சியாக பாஜக வரும். உலகிலே அவங்க தான் அதிகமான இடங்கள் வரல போகிறாங்க. நீங்கள் யாருக்குமே பாஜக ஒரு 200க்கு கீழே போகுங்கிற மாதிரியான எண்ணம் இன்னும் வரல. அப்போ 200 ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் 200 இடங்கள் அவர்கள் வெல்வதுங்கிறதே ஒரு பெரிய நம்பர் தான் சார். ஏனென்றால் பாஜக முதல் முறையாக ஆட்சி அமைத்த வாஜ்பாய் அரசு அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் வென்ற இடங்கள் 182. இந்த 182 வச்சுக்கிட்டு தான் 6 வருஷம் அவங்களுக்கு வண்டி ஓடுச்சு. 2 தேர்தல்கள் 182, 98, 99 ஜெயிச்சு 6 வருஷம் பிரதமராக இருந்தார். அப்போ இந்த 182 தாண்டி அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது வாஜ்பாயை விட பெரிய வெற்றி தான். 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி திருப்பி ஜெயிக்கிறதுங்கிறது. ஆனாலும் கூட அவங்களுக்கு அந்த 200, 225 அது இல்லை. இந்த முறை அவர்கள் பண்ணது என்னன்னா,
அவர்களுக்கு உண்மையாக தேவைப்பட்டது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவருக்கு 363 இடம் வேணும். 370ங்கிறதெல்லாம் ஒரு பாவனை. என்ன அந்த 363ன்னா 2/3 பெரும்பான்மை மக்களவையில். இந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டிக்காக அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கூட்டணியே உடைச்சாங்க. எல்லா இடத்துலையும் கூட்டணிக்கு கூட தயாரா இல்லை, விட்டு கொடுக்க தயாரா இல்லை. பல ஆட்கள் சிதறிட்டாங்க. ஆனாலும் இதை ஜெயிக்க முடியும்னு நினைச்சாங்க. ராமர் கோயில் பண்ணதுக்கு அப்புறம் ஜெயிக்க முடியும்னு நினைச்சாங்க. மீடியாவும் நம்பி அப்படி ஆயிடும்னு நினைச்சிருச்சு. ஆனால் தேர்தல் காலத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது தான் தெரியுது இதெல்லாம் நடக்காது, இந்த நம்பர்ஸ் வராது. படிப்படியாக அது வந்து தனி மெஜாரிட்டிக்கு கேள்விக்குறியாக மாறுறதை அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது பதட்டம். ஆனால் பதிலும் நான் என்ன கேட்குறேன்னா, 200 தொகுதி வந்து நம்ம ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓட்டு போடுறாங்கல்ல மக்கள், அவங்க எதுக்காக போடுறாங்க? நான் களத்தில் போய் நின்று பார்க்கும்போது அவர்கள் சொல்லக்கூடியது இந்த அரசினுடைய நலத்திட்ட பணிகளை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரேஷனில் கோதுமையோ அரிசியோ கொடுக்குற திட்டம், அப்புறம் வந்து நிறைய இடங்களில் வந்து கழிப்பறைகள் கட்டப்பட்டு குடிநீர் குழாய்கள், வடக்கில் பல மாநிலங்களில் மின் இணைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள். மிக முக்கியமாக இந்த அரசினுடைய சாலை நெட்வொர்க் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலை, உள்கட்டமைப்பு பணிகள், இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. சரி, பாஜகவை நான் விமர்சித்தேன்னா கூட அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய பணிகளை நான் பட்டியலிடுவதில் நான் தயக்கம் காட்டுறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை சொல்லி கேட்க வேண்டியதான். உங்களுக்கு என்ன பதற்றம்னா, அதை சொல்லி மட்டுமே கேட்க முடியாதுன்னு தெரியுது. ஏன்னா நீங்கள் 4க்கு வேலை செஞ்சுட்டு 400க்கு கிளைம் பண்ணுறீங்க. நீங்கள் 4க்கு வேலை செஞ்சுட்டு 8க்கு கிளைம் பண்ணால் கூட மக்கள் விட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே தலைப்புரட்டுற மாதிரியான தோற்றத்தை, அந்த பிம்பம், நீங்கள் உருவாக்கிய பிம்பம், நீங்கள் உருவாக்கிய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் தான் இன்னைக்கு அச்சுறுத்தி உங்களை நிற்குது. அப்போ இதுலேருந்து அவர் பேசக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை மக்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப துயரம். இப்போ எனக்கு இவர் பேசுறது மட்டும் இல்லை, எதிரணியிலையுமே இது பிரதிபலிக்க ஆரம்பிக்குது பாருங்க. அவர் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார் அப்படின்னு ராகுல் காந்தியோ அகிலேஷோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ பேசுறது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை செய்ய மாட்டேன்னு அவர் சொன்னாலும் அந்த பேச்சை அவர்கள் பேசுறது அப்படிங்கிறது அதுவுமே ஒரு சரியா படலை எனக்கு. ஆனால் ஒரு பிரதமர் இப்படி பேசும்போது நீங்கள் வந்து தார்மீக ரீதியாக எதிர்க்கட்சி தலைவர்களை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றும் கான்ஸ்டியூஷனலான ஒரு பொறுப்பில் இல்லை. ராகுல் காந்திக்கு இன்னைக்கு என்ன அப்படி ஒரு மக்களவை உறுப்பினராக தானே. ஆனால் ஒட்டுமொத்த தரம் இருக்குல்ல, அரசியல் தலைவர்களோட தரம், அது கீழே இறங்கு. 1951-52 காலகட்டத்தில் நடந்த நாட்டினுடைய முதல் தேர்தலில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். அந்த உரைகள்லாம் நம்ம படிக்கணும். அன்னைக்கு 80% மக்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, எழுத்தறிவு கிடையாது. அப்போ இந்த தேர்தல் அமைப்பை வந்து உலக நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுத்தறிவே இல்லாத மக்களுக்கு தேர்தல்னால் என்னென்னு புரியும். முதல் முறையாக எப்படி அவங்க வாக்களிப்பாங்க. ஆனால் முதல் வாக்காளர் உள்ளார போகும்போது ஏதோ கருவறைக்கு உள்ளார போகிற மாதிரி காலில் செருப்பை கழட்டி போட்டு உள்ளார். தான் கணவன்கிட்ட வந்து நான் எங்கே ஓட்டு போட்டேன்னு மனைவிகள் சொல்ல மாட்டேங்கிறேன். அடுத்த தேர்தல்லேருந்து அப்படி கேட்குறது அநாகரிகம்னு படுது. அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து ஜனநாயகத்தை அப்படி வரிச்சுக்கிட்ட ஒரு மக்களை இவ்வளோ கொச்சப்படுத்தக்கூடாது. அதை வந்து அந்த ஜனநாயகத்தை அப்படி கொண்டு போய் ஒரு பிரதமர் சேர்த்தார். நீங்கள் வந்து அவர் பல இடங்களில் பேசும்போது, நாளைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் வர, அவர் பேசுகிறதும் மிக முக்கியமான பேச்சு கேளுங்க. அவர் என்னை விமர்சித்து தான் பேசுவார், காங்கிரஸை விமர்சிப்பார், ஆனாலும் அவர் பேச்சை நீங்கள் கேட்க வேணும்னு நேரு குறிப்பார். என்ன மாதிரியான ஒரு மேன்மை இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இவ்வளோ காலம் கழிச்சு நேருவை பற்றி பேசுகிறோம். அப்படி இல்லை சார் உங்களை பற்றி பேசுகிறோம். நீங்கள் இப்படி கான்டெம்பரரியாக சமகாலத்தில் இவ்வளோ சரிஞ்சு போனீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட அந்த வெற்றிக்கு என்ன மகிமை இருக்கும்? நீங்கள் இந்த தேர்தலை வந்து இவ்வளோ மோசமாக வந்து இதற்கு முன்பு எந்த அரசும் நடத்தினதில்லை. பலர் இந்திரா காந்தியுடைய அரசை வந்து மோடியினுடைய அரசோட எதேச்ச அதிகாரத்துக்காக குறிப்பிடுவாங்க. நானே குறிப்பிட்டிருக்கேன் சில இடங்கள். ஆனாலும் கூட 1977 தேர்தலை இந்திரா நடத்திய விதம் இருக்கு, அவ்வளோ அருமையான விதம். இன்னைக்கு அந்த தேர்தலை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. உள்ளபடியாக அந்த தேர்தலில் தோற்றாலும் கூட இன்றைக்கு நெருக்கடி நிலைக்கு அப்புறம் ஒரு தேர்தலை வச்சு அவங்க தோத்தாங்கிற ஒரு வரலாறு இருக்குல்ல, அது இன்னைக்கு வந்து நாம வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் மரியாதையோடு. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த நேர்மை, அந்த அறம், குறைந்தபட்ச அறத்தை பின்பற்றுவதுங்கிற இடம், அந்த இடம்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப செதஞ்சு போச்சு. இது வந்து அவருக்கு ஒரு மாபெரும் வீழ்ச்சி. ஆனந்தமடன் வாரப்பத்திரிகையில கூட இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், கருத்துக்களை ஒற்று ஒரு கட்டுரை, எதிர்க்கட்சியும் இப்படி ஒரு விமர்சனங்களை இடஒதுக்கீட்டை அகற்றி விடுவோம், அரசமைப்பு சட்டத்தையே எடுத்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இவர் வந்து முஸ்லீம்களுக்கு, இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு பேசப்படுது. 75 வயதுக்கு மேல் பாஜகவில் வந்து பொறுப்பில் இருக்க முடியாதுன்னு இருக்குது. அதனால பிரதமருக்கு மோடி வந்து செப்டம்பருக்கு மேலே நீடிக்க முடியாது, அமித்ஷாவுக்காக தான் அவர் வாக்கை கேட்குறாரு, யோகி நாட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே அரசியல் ரீதியாக ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு பேசுறது, ஒரு தலைவர்களுடைய நிலையிலிருந்து பேசும்போது அது மக்களை எப்படி சென்றடைகிறது. அதில் அவங்க குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாம் இருக்குது. ஒரு ஆவணம்
படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்ப அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறை வந்து இதை படித்து இதுதான் வரலாறா அப்படின்ற எண்ணத்துக்குள்ள போகும்போது ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டுவிடும் அப்படின்ற கருத்து துணிக்க அது கட்டுரை இருக்கு. அப்படி ஒரு சூழல் மாறக்கூடிய அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கா? இல்லை, உண்மை அதுதானே. இப்போ நீங்கள் பாருங்கள், பரவலாக வாசிக்கக்கூடிய பழக்கம் இறங்கி போச்சு. மக்களுடைய பெரிய ரெஃபரன்ஸ் சென்டராக எது மாறிடுச்சுன்னா வாட்ஸ்அப் மாறி போச்சு. வாட்ஸ்அப் என்பது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர்களுக்கு வசதியான குழுக்கள். உங்களுக்கு ஒரு கருத்து பிடிச்சிருக்கா, அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரியான குழுக்களோடு நீங்கள் ஐக்கியமாக்கிறது. பொதுவான பத்திரிகைகள் எங்கே வந்து இந்த பக்கம் சரி அந்த பக்கம் தப்புன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, அது வேணாம். எனக்கு வசதியான கருத்து காதில் விழுந்தா போதும், எனக்கு வசதியான செய்தி காதில் விழுந்தா போதும் அப்படிங்கிற கலாச்சாரங்கிறது 2016, அதுக்கப்புறம் 2014 இவர் ஜெயிச்சதை வச்சு நான் சொல்லலை. 2016 ஜியோ ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகி இந்தியாவில் எல்லாருக்கும் வந்து செல்ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் போன காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து உலகம் முழுக்கவுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்க முடியுது. அமெரிக்கா உட்பட பார்க்க முடியுது. ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதேமாதிரி ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது தலைவர்கள்ட்ட வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதெல்லாமே பெரிய சேலஞ்சிங் தான், வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய சேலஞ்சிங் தான். குறிப்பாக நம்மை போன்ற ஊடகர்களுக்கு முன்பு அந்த சவால் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது, சரியான தகவல்களை மக்கள்கிட்ட சொல்கிறதும் பிழையான அல்லது பொய்யான தகவல்களை மறுத்து பேசுவதும். இது ரெண்டுமே நம்முடைய கடமையில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒட்டுமொத்த பொறுப்புணர்வுனால உருவாக்கப்படும். அரசியல் வந்து அடிப்படையில் ஒரு கத்தி சார். இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது நீங்கள் பயன்படுத்துவீங்க, நாளைக்கு என்கிட்ட வந்தால் நான் பயன்படுத்துவேன். நீங்கள் எதெல்லாம் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் தலைவர்கள் பலர் வந்து இவ்வளோ மோசமாக பயன்படுத்த முடியுமாங்கிறத இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதை எங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நரேந்திர மோடி வந்து முதல்வராக இவ்வளோ காலம் நீடிச்சிருக்க முடியாது குஜராத்லன்னு சிதம்பரம் ஒரு பேட்டியில் சொன்னோம். எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக தானே. சிதம்பரம் சொன்னதை வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து காங்கிரஸில் ஆட்சிக்கு வந்து அவங்க ஒரு வேலை இதுமாரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ ஒரு பேச்சு. இவங்க பண்ண அவங்க பண்ண அவங்க பண்ண இவங்க பண்ண இது எல்லாமே சேர்ந்து எங்கே கொண்டு போயிருக்கும். அதாவது நீங்கள் வந்து எந்த அரசியல்லையும் காரியங்களை ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களை காலம் வாழ்த்தும். என்ன இது ஒரு வரலாறுங்கிற ஒரு பேர் அரசு. நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கீங்க, அதுக்கு பின்னாடியும் அது இருக்கும், உங்களுக்கு முன்னாடி அது இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு என்ன அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, அதுக்கு முன்னாடி நின்றுங்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சரிவை வந்து இவர் உருவாக்கிட்டார். இந்த தேர்தல் வந்து எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் பெரிய கசப்பை வந்து கலந்துடுச்சு. நான் உண்மையாக வந்து இந்த தேர்தல் முடிவுகளை எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டு யார் ஜெயிக்கிறாங்க போகிறாங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இது வந்து நம்முடைய ஜனநாயகம், கூட்டாட்சி தன்மை இதெல்லாம் மேலே வைக்கக்கூடிய ஒரு அமில பரிசோதனை அப்படின்னு நான் இந்த தேர்தலை இவ்வளவுக்கு அப்புறமும் வந்து இந்த இந்தியாங்கிற அமைப்பு, இந்தியாங்கிற கருத்து, இந்தியாங்கிற உணர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அமில பார்வை அப்படின்ற ஒரு நிலைக்கு போகும்போது மக்கள் இதெல்லாம் உணர்ந்து தான் இந்த 4 கட்ட தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அந்த வாக்களிப்பு கூடிய எண்ணிக்கை வந்து பர்சன்டேஜ் ரொம்ப குறைந்திருக்கிறது காரணம் இதுவும் மக்கள்கிட்ட இருக்க ஒரு வெறுப்பு முறையா? நிச்சயமா இருக்கும். ஆனால் அதே சமயம் அதை வந்து நம்ம கொஞ்சம் விரிந்த பார்வையில் பார்க்கணும். நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஓட்டு வந்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் ஒரு குடிநபருடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் தன்னுடைய நம்பகத்தன்மை சரிவுக்கு உள்ளாக்கிவிட்டு அது பெருசாக சரிஞ்சிருச்சு. எனக்கு எந்திரத்தில் நடக்கக்கூடிய வாக்குப்பதிவில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னு நாட்டினுடைய கணிசனமான மக்கள்கிட்ட ஒரு பார்வை உருவாகி இருக்கும்போது நான் ஒரு தேர்தல் ஆணையராகவோ அல்லது அதனுடைய ஒரு பிரதிநிதியாகவோ இருக்கிற பட்சத்தில் அதை போக்குவது தான் என்னுடைய முதன்மை கடமைன்னு நடக்கும். இது நடைமுறைக்கு சாத்தியத்துக்கு உட்பட்டது அதையாவது செய்யணும். உதாரணமாக நீங்கள் வந்து வாக்கு செலுத்துகிற எல்லாருக்கும் வந்து வாக்குச்சீட்டு அதை எண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வாக்குச்சீட்டு அவ்வளவுக்கு என்ன முடிஞ்சுன்னா அந்த சிஸ்டத்துக்கே போயிடலாம், இந்த சிஸ்டம் தேவையில்லை. ஓகே, ஆனால் இன்னொன்று பண்ணலாம். உங்கள்கிட்ட எல்லாத்துக்குமே நீங்கள் வீப்பாட் வைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வாக்குச்சீட்டு வந்து அதில் இருக்கும்னா மொத்தமாக வந்து ஒரு வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடிய இடத்துல ஒரு 100 பெட்டிகள் வருது. அங்கே வந்து ஒரு 10 வேட்பாளர்கள் இருக்காங்க. அந்த 10 வேட்பாளருக்கு நீங்கள் ஆளுக்கு ரேண்டமாக ஒன்று என்ன சொல்லி எடுக்கலாம். அது அவங்கள மெஜாரிட்டி ஆஃப் ஆட்கள் ரேண்டமாக ஏதாவது ஒன்று குறிப்பிட சொல்லி அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு நம்பகத்தன்மை உண்டாகும். இது போன்று வந்து போட்டி களத்தை சமமாக வைக்கிறதுங்கிறதுக்கு எல்லா முனைப்பான விஷயங்களும் செய்யணும். நீங்கள் ஒரு பிரதமர் இவ்வளோ பேசுகிறதுக்கு வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறது, அல்லது அடுத்த கட்சி தலைவர்கள் அடுத்த வரிசை தலைவர்கள் பேசுகிற வெறுப்பு பேச்சு எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறது, வெறும் வழக்குகள் மட்டும் பதிவு பண்ணுறது, அதில் என்ன இருக்குது? தேர்தல் முடிந்ததும் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்து உட்கார போகிறாங்க, நீங்கள் ஓய்வு பெற்று வீட்டுக்கு போயிட போகிறீங்க. வாக்காளருக்கு இதனால் என்ன நடந்திருக்கு, அல்லது தேர்தல் களத்தில் என்ன நடந்தது? அப்போ இது வந்து அந்த அமைப்பு மேலான நம்பகத்தன்மையை குறைக்குது. அப்போ ஆர்வத்தை குறைக்குமானா குறைக்கும்.
அடுத்ததா இந்தியாவுக்குள்ளார புலம்பெயர்வு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு. அதை வந்து நாம எல்லாருமே குறைத்து மதிப்போம். நான் அப்படி நினைக்கிறேன். உதாரணமாக நான் திரும்ப இது பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த எலெக்ஷனை ஒட்டி அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாசமா வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடங்கள்லையும் ஒரு டாக்ஸி டிரைவர் கூட ஓட்டு போட்டேன் ஊருக்கு. அவருக்கு கருத்து இருக்கா இருக்கு, எதிர்கட்சி மேலே கருத்து இருக்கா, ஆளுங்கட்சி மேலே கருத்து இருக்கா, எல்லா கருத்தும் இருக்கு, அரசியல் கருத்து இருக்கா, ஆர்வம் இருக்கு. அவர் சிம்பிளாக கேள்வி கேட்குறாரு, எப்படி சார் விட்டுட்டு போக முடியும்? திடீர்னு ஒரு நாள் போயிட்டு திரும்பி வரத்துக்கு நமக்கு பழப்புக்கு என்ன சார் பண்ணணும்? சரி, ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா 2000 ரூபா நீங்கள் செலவு பண்ணி ஊருக்கு போயிட்டு வரணும். இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் திருநெல்வேலிக்கு போயிட்டு வரணும்னா 3000 ரூபா உங்களுக்கு வேணும். ஒரே நாளில் கிளம்பி போகணும். ஏன்னா அது திருவிழா மாரி ஒரே நாளில் மாதம் போயிட்டு வரும். அப்போ சென்னையில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. நான் திருநெல்வேலிக்கும் சங்கரன் கோயில் எங்கே போனாலும் சரி நீங்கள் அலறி அடிச்சுட்டு போயிட்டு வர்றதுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு யார் என்ன கொடுக்குறாங்க? ஆனால் இதுக்கு காசு கொடுக்கறது வந்து நாம் அரசியல் கட்சிகள் கொடுக்குறத வந்து நாம் வந்து தார்மீக அடிப்படையில் அதை கேள்விக்குள்ளாக்குறோம், விமர்சிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நீங்கள் எங்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்ததோ, குறிப்பாக ஆந்திரத்தை எடுத்துக்கோமே, அங்கே அதிகமான வாக்குப்பதிவு பதிவாகும். அப்போ என்ன அர்த்தம்னா நாம் வந்து ஏதோ அவங்க வாங்கி அதை ரொம்ப அப்படின்னெல்லாம் இல்லை, அவள் அதுக்கே கூட வாங்குற ஆள் செலவு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியாது. பயணச்சீட்டுக்கு கூட பயன்பட்டுருக்கு. வாட் எவர் இட் இஸ், நான் சொல்கிறது இந்த மாரியான பெருவாரியான மக்கள் வந்து இப்படி புலம்பெயர் மாநிலத்துக்கு உள்ளாரை நடக்கும்போது அதை நம்ம ஒரு சீரியஸான விஷயமா எடுத்தாங்கன்னா அவர்களை வாக்களிக்க வைக்கிறதுக்கான முறைமை என்னங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கணும். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் சீர்திருத்தம் சார்ந்த அம்சத்தில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தரப்பிலிருந்து வாக்களிப்புக்கு என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணுமோ அதனுடைய ஆர்வம் செயல்பாடுகளை அதிகரிக்கணும். ஏனென்றால் இப்போ இப்படி வச்சுக்கோமே, தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ சென்னைக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து வேலை பார்க்குறவருக்கு போக முடியல. சரி, சென்னைக்குள்ளார இதுமாதிரி நல்ல இடங்களில் உட்காந்துருக்காங்களே, அவங்கள என்ன பண்ண போகிறோம்? அவங்களுக்கு என்ன மனசில் இருக்குது அப்படின்னா, நம்ம லைஃப்பை நாமளாக உருவாக்கிட்டதுன்னு இருக்குது. இந்த நாடு தனக்கு ஒன்றும் பண்ணதான் நினைக்கல, அல்லது இதில் போய் பெரிய மாற்றம் பண்ண முடியும்னு நினைக்கல. அதை ஒரு பக்கம் நம்ம வந்து அவர்களை குறை சொல்ல வேண்டியது. படித்தவனாக இருந்தோம், ஒரு சமூகத்தில் முன்னேறினவனாக இருந்தோம், உனக்கு இந்த அடிப்படை பொறுப்பு கூட இல்லையே, கடமை கூட இல்லையேன்னு சொல்லி அவனை திட்ட தான் வேண்டியது. அதே சமயம் நம்ம வந்து இன்னொரு பக்கம் ஒரு அரசு வந்து போய் திட்ட முடியாது. அதற்கு பதிலாக இந்த விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும். ஏனென்றால் எல்லா தரப்பு மக்களையும் போய் அரசியல் கட்சிகளால் இன்றைக்கி அடைய முடியல. உண்மையாக நான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ நகரத்தோட மையத்தில் உட்காந்துருக்கேன். என்னுடைய வீட்டுக்கெல்லாம் யாருமே வந்து ஓட்டு கேட்கல. நான் வேட்பாளர்கள் வரணும்னு எதிர்பார்க்கல. எந்த கட்சியிலையுமே, திமுக அதிமுக 2 பேர்லையுமே என் வீட்டுக்கு யாருமே வந்து ஓட்டு கேட்கல. பாஜகவுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், விடுங்க. நீ இந்த 2 கட்சிக்கும் ஆள் என்ன விஷயம்னா, அவங்களுக்குமே ஆள் பற்றாக்குறை உருவாக ஆரம்பிச்சு. இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அப்படி தொண்டர்கள் யாரோ 4 பேர் போனாங்கன்னா அவர்களை பற்றி இழிவாக நினைக்கிறோம். பொதுவாக அப்படி பேசி பழகிறோம். என்ன பிரியாணி பொட்டலத்துக்காக போகிறாங்க, ஏதோ 500,000த்துக்காக போகிறாங்க. அவர்கள் தான் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை தேரை இழுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை குறைஞ்சிட்டு, அதை வந்து உத்வேகப்படுத்துவதற்கான முனைப்பெல்லாம் வந்து அரசாங்கமும் எடுக்கும். கட்சிகள் மேலே மட்டுமே அந்த பொறுப்பை நம்ம தூக்கி போட்டுறது அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமர் பேசும்போது சில மாநிலங்களில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அனுமதிக்கிறாங்க, அதனால மெட்ரோ ரயில் திட்டமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து உண்மைதானா, இல்லை அது பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுக்கறது தவறான விஷயமா? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரதமர் இப்படி பேசுவதான கருத்துக்கள் எதையுமே நாம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி அந்த டிஸ்கஷனுக்கே நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப இது வந்து ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்தக்கூடியது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பெண்களுக்கு இலவச பயண திட்டம் கொடுத்துருக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு சமூக நீதியினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல். நான்லாம் வந்து ஒரு சிறு நகரத்தில் மன்னார்குடி மாரி இடத்துலேருந்து வந்தாச்சு. என்னுடைய பள்ளிக்கூடம் முடியும் போது எத்தனை மாணவர்கள் வந்து என்னுடைய உடன் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளுக்காக நின்று அது அப்படியே போய் ஒரு 10 அடி 20 அடி தள்ளி தான் நிப்பாட்டுவாங்க. பத்தப்பன்னு ஓடுவாங்க. இன்றைக்கும் நான் இங்கே பார்க்குறேன் சார், இந்த பஸ் ஸ்டாப்பில் நான் பார்க்குறேன் எவ்வளோ மாணவர்கள் தொங்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணாங்க. அப்படியெல்லாம் போய் தான் சார் படிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு படிப்பை படித்து ஏதோ ஒரு இடத்துக்கு வராங்க. நீங்கள் இன்றைக்கி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அவங்க ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அந்த ஸ்கூட்டி வழங்குகிற திட்டமாக இருக்குது, அல்லது இப்போ ஸ்டாலின் அரசில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பஸ் பயண திட்டமாக இருக்குது, எல்லாமே ரொம்ப ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு தேடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு வரட்டுமே சார், அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, லைப்ரரி போயிட்டு வரட்டுமே, படிக்கட்டுமே, அவங்க வந்து குழந்தைகளை அழைச்சிட்டு போகட்டுமே, இதெல்லாம் வந்து சமூக முதலீடு தானே. நீங்கள் ஏன் அவங்களை கொச்சப்படுத்துறீங்க? நீங்கள் வெளியில் ஒரு நபர் வர்றதுங்கிறது முதல்ல வந்து பொருளாதாரத்துக்கே எவ்வளோ நல்லது சார். நீங்கள் வெளில வந்தீங்கன்னா 10 ரூபா செலவு பண்ண போகிறீங்க. அவங்க வந்து பஸ்ஸுக்கு மட்டும் தான் பண்ணணுமா, வேறு எதுக்கும் செய்ய மாட்டாங்களா? பஸ்ஸில் வந்து வராங்க, ஒரு கடைக்கு போனாங்க நான் செலவு பண்ணுறாங்க, ஒரு லைப்ரரி போகிறாங்க, ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறாங்க, செலவு பண்ணுறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, எல்லாமே டாக்ஸ் தானே வருது. அதனால் இதெல்லாம் வந்து அது இல்லை விஷயம். உண்மையாக பிரதமருக்கு வந்து மெட்ரோ மேலே கவலை இருக்குன்னா உத்தரப்பிரதேசிலேருந்து அது வரக்கூடிய வருமானம் சார்ந்து கவலை இருக்கும்.
மகாராஷ்டிரா மாரி, தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த மாநிலங்களில் எங்கெல்லாம் வந்து மெட்ரோ தேவை இருக்குதோ அங்கெல்லாம் கூட செய்யலை. உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலத்தில் தேவை அடிப்படையில் அவங்களுக்கும் தேவை இருக்குது, நான் அவங்களுக்கு செய்வேனான்னு சொல்லுவேன். யாருக்கு உண்மையிலே நிறைய தேவை இருக்கோ அங்கே செய்யலை. அந்த காட்டிலும் குறைந்த தேவை உள்ள ஒரு மாநிலத்தில் நீங்கள் வாக்குக்காக கொண்டு போய் இந்த விஷயத்தெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி அவங்க மக்கள் போகிறதுக்கான பொருளாதார நிலைமை எங்கே இல்லை. அப்போ நீங்கள் நட்டப்படுவீங்களான்னா நட்டப்படுறீங்க. யூபிலலாம் மெட்ரோ வந்து ஃபெயிலியராக தான் போயிட்டு. அப்போ அந்த விஷயத்தை திசை திருப்பறதுக்கு இதை பேசிட்டு நாம் வந்து இந்த மாதிரியான திசை திருப்பல்களுக்கு கவனம் கொடுக்காம உண்மையான நிதர்சனமான பிரச்சனைகளை அதான் மக்கள் முன்னாடி வச்சு விவாதிக்கிறது தான் சரியாக இருக்கும். இன்னைய பாஜகவாக இருந்தாலும் நாளைய காங்கிரஸாக இருந்தாலும் எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் போனாலும் மக்கள்கிட்ட நாம் ஊடகர்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறது எது மக்களுக்கு தேவையோ அதை விவாதிக்கணும் அப்படிங்கிறது. அதனால நம்ம அப்படி போவோம். மற்றும் நேர்காணல் சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றி.